Exercise 2.6 first sum. So z equal to என்ன கொடுத்திருக்காங்க x plus iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண். So நமக்கு modulus z minus 4i by z plus 4i equal to 1 எனுமாறு அமைந்தால் z இன் நியம பாதை வந்து மெய் அச்சு என காட்டுக. அதாவது கற்பனை பகுதியே இல்லாம மெய் பகுதி வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், இதை நிரூபிக்கணும். இப்போ நமக்கு தெரியும் modulus z1 by modulus z2 equal to என்னது modulus z1 modulus z2. இந்த பண்புகளின் அடிப்படையில் இதை நம்ம பிரிக்கணும். ஸோ modulus z minus 4i modulus z plus 4i equal to 1. ஸோ இந்த டிவைடில் இருக்கிறத நம்ம இங்கிட்டு இன்ட்டு கொண்டு போகணும். modulus z minus 4i modulus z plus 4i. அடுத்து பார்த்தீங்கன்னா z நம்ம என்ன கொடுத்துருக்காங்க x plus iy. அப்போ z க்கு வந்து x plus iy minus 4i. So x plus iy plus 4i. இப்போ இங்க நம்ம x plus i காமன் எடுத்துட்டோம்னா y minus 4 equal to x plus i y plus 4. So நம்ம modulus z நால என்ன பண்ணுவோம் root x square plus y square. So இந்த ஃபார்முலாஸ்க்கு இதை நம்ம என்ன செய்யணும், பிரித்து எழுதணும். x squared plus y minus 4 the whole squared equal to root x squared plus y plus 4 the whole squared. இப்போ இந்த ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும், இந்த ஒரு லைன் கண்டிப்பாக எழுதணும். root x squared plus y minus 4 the whole square root x squared plus y plus 4 the whole square. இப்போ இந்த ஸ்கொயர்டு ரூட்டு நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ x squared plus y minus 4 the whole square equal to x squared plus y plus 4 the whole square. ஸோ இது ரெண்டே நம்ம a minus b a plus b whole square ஃபார்முலாக்கு மாற்றணும். So x squared plus y squared plus 16 minus 8y x squared plus y squared plus 16 plus 8y. So இந்த சைடு ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் இது நம்ம மைனஸில் கொண்டு வரணும். x squared plus y squared plus 16 minus 8y minus x squared minus y squared minus 16 minus 8y equal to 0. So அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 16 minus 16 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு minus 8y minus 8y equal to 0 இருக்கு. இந்த ஸ்டெப்ல வந்து இந்த minus 8y அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த minus x squared minus y squared minus 16 equal to 8y இருக்கும். இந்த minus 8y இங்கிட்டு plus 8y நமக்கு மாறிடும். இப்போ நமக்கு plus minus plus minus plus minus கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லாக நமக்கு 0 வந்துடும். ஸோ ரெண்டுமே நமக்கு ப்ளஸில் இருக்கிறதால நமக்கு என்னது 16y. ஸோ அப்போ நமக்கு 16y equal to என்னது 0. அப்போது இந்த இன்ட்டில் இருக்கிற 16 கிட்ட டிவைடில் போயிடுச்சுன்னா ஸோ y equal to 0. இப்போ நமக்கு வந்து z இன் நியம பாதை என்னது மெய்யச்சு. ஸோ இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். y equal to 0 அப்படின்னா ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் இது y அச்சு இது x அச்சு. ஸோ அப்போ இது வந்து ஆதி புள்ளி. அப்போ y equal to 0 அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இது வந்து y equal to 0ங்கிறது நமக்கு x ஆக்சிஸில் இருக்கு. ஸோ x அச்சில் உள்ளது. அப்போ x அச்சுங்கிறது நமக்கு என்னது ரியல் பார்ட். ஸோ தேர்ஃபோர்
z இன் நியம பாதை சப்போஸ் நமக்கு x equal to 0 வந்துச்சுன்னா அது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ நமக்கு சம்மில் இது கேட்கல, y equal to 0 வந்திருக்கு. ஸோ y equal to 0ங்கிறது நமக்கு இந்த எக்ஸ்ஹெச்சில் இருக்கு. எக்ஸ்ஹெச்ங்கிறது நமக்கு என்னது ரியல் பார்ட், அதாவது மெய், இது வந்து கற்பனை. செகண்ட் சம்மில் z equal to x plus iy கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் நம்ம எடுக்கணும். ஸோ இமேஜினரி பார்ட் வந்து 2z minus 1 plus 1 iz plus 1 equal to 0. ஸோ z நியம பாதை இதுன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுக்கலாம். 2z plus 1 by iz plus 1. ஸோ z நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x plus iy plus 1 x plus iy plus 1. ஸோ 2 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா 2x plus 2iy plus 1 ix plus iy plus 1 இது ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியல் பார்ட்லாம் ஒன்றா கொண்டு வர போகிறோம். 2x plus 1 plus i2y equal to 2x plus 1 plus i2y. Next 1 plus i x. இங்கே வந்து i ஸ்கொயர்டு வரும். ஏன்னா ஐயால் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது i ஸ்கொயர்டு y வரும். ஸோ அப்போ இந்த பார்ட் எப்படி வரும் அப்படின்னா ix 2x plus 1 plus i2y ix minus y plus 1 equal to 0. So 2x plus 1 plus i2y. இப்போ இங்கே நமக்கு வந்து 1 minus y plus ix equal to 0. இப்போ இதோட இணை கலப்பெண்ணால நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2x plus 1 plus i2y 1 minus y plus ix into 1 minus y minus ix. So 1 minus y minus ix equal to 0. இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்துடும் 1 minus y squared minus ix squared 2x plus 1 plus i2y next part 1 minus y minus ix equal to 0. ஸோ அந்த டிவைடில் இருக்கிறது நமக்கு அங்கே டென்த்தில் போகும்போது 0வோட எதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 0 தான். ஸோ 2x plus 1 plus i2y 1 minus y minus ix equal to 0. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும் ஃபுல்லாக அந்த 2x plus 1 வச்சு 2x plus 1 1 minus y minus ix into 2x plus 1 next இதை வச்சு plus i2y 1 minus y minus i squared 2x equal to 0. இப்போ இங்கே உள்ள ஒன்றா நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் 2x minus 2xy plus 1 minus y. Next minus I 2x square minus ix plus i2y
minus I 2y squared minus minus 1 இங்கே 2xy வரும் 2xy equal to 0 ஏன்னா இதையும் இதே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது I squared 2xy நெக்ஸ்ட் நமக்கு ஸோ இந்த 2xையும் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்னையும் ஒன்று எழுத போகிறோம் 2x minus y plus 1 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த I பார்ட்லாம் எழுத போகிறோம் மைனஸ் I 2x ஸ்கொயர் இங்கே ஒன்று இருக்குது ப்ளஸ் 2y ஸ்கொயர் அடுத்து இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இங்கே ஒரு மைனஸ் 2y ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே மைனஸ் என்ன செஞ்சிட்டோம் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அதாவது இந்த ஐ பார்ட்லாம் பார்க்குறோம் இதுலேருந்து நம்ம காமனாக மைனஸ் ஐ எடுத்துட்டு பண்ணுறோம் அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2xy அடுத்து இங்கே ஒரு மைனஸ் 2xy இருக்குது பாருங்கள் ஈக்குவல் டு 0 ஸோ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x minus y plus 1 minus I 2x squared plus 2y squared இது வந்து ப்ளஸ் எக்ஸாக மாறிடும் ஏன்னா இங்கே இருக்கிற மைனஸ் என்ன செஞ்சிட்டோம் பொதுவாக எடுத்துட்டோம் ஸோ மைனஸ்க்கு வந்து என்னது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ மைனஸை பொதுவாக எடுத்துட்டா நமக்கு ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 இப்போ நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க இமேஜினரி பார்ட் தான் ஸோ இமேஜினரி பார்ட் 2z ப்ளஸ் 1 iz ப்ளஸ் 1 இப்போ இமேஜினரி பார்ட் வந்து நமக்கு எது இதுதான் இந்த I இருக்கிறது தான் ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் 2x minus y plus 1 equal to 0 no 2x squared plus 2y squared plus x minus 2y equal to 0 ரெண்டாக பிரிக்கலாம் ஆனால் நமக்கு இமேஜினரி பார்ட் வந்து என்னது இதுதான் ஸோ ஆன்சர் நமக்கு என்னது நம்ம நிரூபிக்க வேண்டியதும் என்னது ஸோ இந்த இடத்துல நம்ம பொதுவாக எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது நமக்கு என்ன இருக்குது மைனஸ் I 2x ஸ்கொயர் மைனஸ் IX ப்ளஸ் I 2y மைனஸ் I 2y ஸ்கொயர் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக இருக்கும் இப்போது மைனஸ் எல்லாம் வெளியில் எடுத்துடுறோம் அப்போ என்ன வந்துடும் இந்த மைனஸ் போயிடும் இங்கே மைனஸ் போயிட்டு அதாவது இந்த மைனஸ் போயிட்டு இது ப்ளஸ்ஸாக வந்துடும் இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் எடுத்துவோம் அப்போ இந்த ப்ளஸ்ஸு இங்கே வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடும் இந்த மைனஸ் எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு ப்ளஸ்ஸு ஓ இது ஃபுல்லாக நமக்கு என்ன வந்துடும் 2x ஸ்கொயர் ஐயை வெளியில் எடுக்கணும் மைனஸே எடுக்கணும் ஐயை வெளியில் எடுத்துடணும் ஸோ அப்போ ஐ போயிடுச்சுன்னா இது நமக்கு என்ன இருக்குது 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2y ஸ்கொயர் இதை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஸோ மைனஸையும் பொதுவாக எடுக்கிறோம் ஐயும் எடுக்கிறோம் மைனஸ் எடுக்கும் பொழுது இப்போ ஒரு மைனஸ்னால் நமக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ மைனஸை எடுக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் இது ப்ளஸ்ன்னு வந்துடும் இது மைனஸ்ன்னு வந்துடும் ஏன்னா இப்போ ப்ராக்கெட் எடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்
மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளஸ் தான் இருக்கும்.